அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம், இதோடு தொடர்பான 10 செய்திகளை, மிக முக்கியமான 10 விடயங்களை நாம் இன்றைய இந்த குத்பாவினுடைய தலைப்பாக பார்ப்போம். இதில் முதல் விடயமாக என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தை குறிப்பிடும் போது ஷஹருல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹுடைய மாதம். அனைத்து மாதங்களையும் படைத்தவன் அல்லாஹ், காலத்தை படைத்தவன் அல்லாஹ். ஆனால் முஹர்ரம் மாதத்தை சொல்லும் போது ஷஹருல்லாஹ், அல்லாஹுவின் மாதம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதே இது ஒரு சிறப்புக்குரிய மாதம். அல்லாஹ்வோடு எது இணைக்கப்பட்டாலும் அது சிறப்புக்குரியது. இப்போ நாங்கள் சொல்கிறோம் பைத்துல்லான்னு சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய ஆலயம். அது அந்த கஅபாவுக்குரிய சிறப்பை எடுத்து சொல்கிறது. அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஒட்டகம், அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அந்த அற்புதத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது அதுவும் நாஃபத்துல்லாஹ், அல்லாஹுடைய ஒட்டகம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இது அதற்குரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. அதே போன்றுதான் என் அருமை சகோதரர்களே, அதாவது ஷஹருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று சொல்கின்ற போது இதன் மூலம் இந்த முஹர்ரம் மாதம் சிறப்படைகிறது. அதற்குரிய சிறப்பை நாம் இதன் மூலம் விளங்குகிறோம். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என் அருமை சகோதரர்களே, 4 புனிதமான மாதங்களில் ஒரு மாதமாக முஹர்ரம் மாதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் என்று சொல்கிறான். அதில் 4 மாதங்கள் புனிதமானவைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள், புனிதமான மாதங்கள் 4 என்று சொல்லிவிட்டு துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப் என குறிப்பிட்டார்கள். எனவே முஹர்ரம் மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம், போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதம். அதே போன்று அல்லாஹ் இந்த மாதங்களை சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபலா தظ்லிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், அதில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்றும் சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அதில் நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்றால் நீங்கள் பாவங்களில் ஈடுபடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீர்கள். ஏனே எல்லா காலங்களிலும் நாம் பாவம் செய்யக்கூடாது. ஆனால் குறிப்பாக இந்த 4 மாதங்களில் அல்லாஹ் இதை குறிப்பிட்டு குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா தظ்லிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், அதில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ் புனிதப்படுத்தியவைகள் புனிதமானவைகள். அதனுடைய புனிதத்துவம் என்பது ஒரு மூமினுடைய உள்ளத்தில் நிறைந்து இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அதாவது அல்லாஹுடைய அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை இவர்கள் புனிதப்படுத்துவார்களோ அது தக்வாவுடைய உள்ளத்துக்கான ஆதாரம். அந்த உள்ளத்தில் தக்வா இருக்கிறது, இறையச்சம் இருக்கிறது. பயபக்தி உள்ள ஒரு உள்ளம்தான் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்தும் என்பதை அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இது புனிதமான 4 மாதங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது நறுமை சகோதரர்களே, மூன்றாவது செய்தி, நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய கலண்டர் என்பது ஹிஜ்ரியை அடிப்படையாக வைத்து அது ஆரம்பிக்கிறது. இந்த வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், முக்கியமான நபித்தோழர்களை எல்லாம் ஒன்று கூட்டி இந்த ஆலோசனையை செய்து இந்த முடிவை எடுக்கிறார்கள். எனவே கிறிஸ்துவ உலகம் கிபி கிமு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லிம்கள் என்பவர்கள் தனித்துவமானவர்கள், தங்களுடைய தனித்துவத்தை பேண வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள், அவர்கள் நபித்தோழர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஆலோசனை செய்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து என்ன செய்கிறார்கள், இதை உருவாக்குகின்றார்கள்.
எனவே இங்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? அதாவது செயல்பட வேண்டும். செயல்பாட்டுக்குத்தான் இஸ்லாத்திலே முக்கியம். ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை இஸ்லாமிய வரலாற்றிலே உருவாக்கியது என்பதை மையமாக வைத்து, அடிப்படையாக வைத்து இதை அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களை, ஒரு வருடம் ஹிஜ்ரி 1445 என்பதை நம்மை விட்டு விடைபெற்று விட்டது. ஒரு வருடம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டதென்றால் நாம் நம்மை பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். உண்மையில் ஒரு வருடம் எனது வாழ்விலே குறைந்து விட்டதே, நான் அதில் செய்த நன்மைகள் என்ன, நல்லறன்கள் என்ன? நாம் ஒரு சுய பரிசோதனையை செய்ய வேண்டும். சுய பரிசோதனை என்பது ஒரு மூமினுடைய வாழ்வில் ஒரு இன்றியமையாத ஒரு அம்சம். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள், இந்த வசனம் ஒவ்வொருவரும் முஹாசபா, சுய பரிசோதனை செய்வது கட்டாயம் என்பதை சொல்லக்கூடிய வசனம் என்று சொல்கிறார்கள். அது எந்த வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு நஃப்ஸும் எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும். அதாவது நமது வாழ்க்கை என்பது கழிய கழிய நாம் என்ன செய்கிறோம்? முற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு நஃப்ஸும் தனக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்கள் விசாரணை செய்து கொள்ளுங்கள். எனவே நாம் இந்த உலக வாழ்வுக்கு பிறகு நமது கபருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், மறுமை வாழ்க்கையாக இருக்கலாம், அங்கு நாம் விசாரணைக்காக நிறுத்தப்படுவோம். அங்கு நமக்கு விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணைகளில் நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா, ஒவ்வொருவனும் தான் முற்படுத்தியதை அங்கு கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் நம்மை ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அதே போன்று ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு என்பதையும் நாம் உணர்வதற்கு இதன் மூலம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து 4வது அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு இந்த உலகில் வாய்ப்புகளை திரும்ப திரும்ப வழங்கி கொண்டே இருக்கிறான். நாம் துல்ஹஜ் மாதத்தில் ஒரு நோன்பை நோற்றோம், அரஃபாவுடைய நோன்பு. அது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்த ஒரு நோன்பு. ஆஷுராவுடைய நோன்பை பொறுத்தவரையில், முஹர்ரம் மாதம் 10வது நாள் நாம் நோக்கக்கூடிய நோன்பை பொறுத்தவரையில் என் அருமை சகோதரர்களே, அது 1 வருட பாவத்துக்கு பரிகாரமாக அமைகின்ற ஒரு நோன்பாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புவது நமக்கு எதை? மன்னிப்பைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு திரும்ப திரும்ப வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறான். இவ்வளவு வாய்ப்புகளை பெற்றும் ஒருவன் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெறாமல் அவன் நரகில் நுழைவான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய ஒரு துர்ப்பாக்கியவான். அவன் இவ்வளவு பெரிய ஒரு துர்ப்பாக்கியவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது 1 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்ற ஒரு நோன்பாக இருக்கிறது. எனவே சவுதியில் இருக்கக்கூடிய நாம் வரக்கூடிய, அதாவது திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில், திங்கள் 9 செவ்வாய் 10 இந்த 2 நோன்புகளை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும். அதில் 10வது நாளுடைய நோன்பு என்பது 1 வருட பாவத்துக்கு பரிகாரமாக, சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்ற நோன்பாக அந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற 5வது விடயம் என் அருமை சகோதரர்களே, 9வது நாளுடைய நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் அந்த நாளை மகத்துவப்படுத்துகிறார்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் 9வது நாளை நோட்பேன் என்று சொன்னார்களா இல்லையா? அப்ப இந்த செய்தி நமக்கு எதை சொல்கிறது என்றால், அதாவது ஒரு மூமின் இஸ்லாத்தின் தனித்துவத்தை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன் என்ன செய்துவிடக்கூடாது? பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றி அவன் காணாமல் போய்விடக்கூடாது, கரைந்து போய்விடக்கூடாது. அவன் இஸ்லாத்தின் தனித்துவத்தை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு மாறு செய்யுமாறு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அவற்றை படித்து செயல்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எச்சரித்தார்கள் என்றால், அதாவது லதத்தபிஅன்ன சுனன மன் கான கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன் என்று எச்சரிக்கிறான். உங்களுக்கு முன் இருந்தவர்களுடைய அந்த வழிமுறைகளை நீங்கள் முலத்துக்கு மூலம் சாணுக்கு சான் நீங்கள் என்ன செய்வீர்கள், பின்பற்றுவீர்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களுமா சொல்கிறீர்கள்? ஆம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்து விட்டால் நீங்களும் நுழைந்து விடுவீர்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப இன்று நாங்க பார்க்கிறோம், அதாவது முஸ்லீம்கள்ல சிலருடைய நிலையை பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை நேசிப்பதை விடவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த கலாச்சாரங்களை நேசிப்பவர்களாக அதன் வழியில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் இந்த நிலையில் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே இங்கு நமக்கு இந்த நோன்பு எதை சொல்லித் தருகிறது? 9வது நாளுடைய நோன்பு நமக்கு சொல்லித்தரக்கூடிய விடயம் என்னவென்றால், நாம் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், இஸ்லாத்துடைய தனித்துவத்தை பேண வேண்டும் என்ற பாடத்தை சொல்லித் தருகிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, இதிலே 6வது விடயமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம்தான் என்ன, நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று அல் முஹாசபா, நம்மை நாம் சுய விசாரணைக்கு உட்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நமது காலங்கள் கழிய கழிய அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவர்கள் 40 வயதை அடைந்து விட்டால் இப்படி துஆ செய்வார்கள் என்று. குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது சொல்கிறான், சூரத்துல் அஹ்காஃப்ல சொல்கின்ற போது அவர்கள் 40 வயதை அடைந்து விட்டால் இப்படி துஆ செய்வாங்க, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹ் வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுது இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். 5 விஷயங்கள். அப்ப நாங்க 40 வயதை கடந்தவர்கள் இங்கு இருப்போம். இந்த துஆவை பொறுத்தவரையில எல்லா காலங்களிலும் ஓத முடிந்த ஒரு சிறந்த துஆ. ஆனா 40 வயதை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், ஒருவன் என்ன செய்ய வேண்டும், தனது வாழ்க்கை முடிந்து அவன் அந்த வாழ்க்கை கபரின் பக்கம் நெருங்க நெருங்க அவனது வாழ்நாள் அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த துஆ சொல்லித் தருகிறது. இந்த துஆ 5 விஷயங்களை சொல்லுது. என்னென்ன சொல்லுது? அதாவது ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, எனக்கும் எனது பெற்றோருக்கும் செய்த அருள்களுக்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. இரண்டாவது என்ன, வன் அஅமல சாலிஹன் தர்லாஹ், நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லமல்களை செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. அடுத்து என்ன, வாஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي, எனது சந்ததிகளை நீ எனக்கு சீராக்குவாயாக, எனது பிள்ளைகள் எனது சந்ததிகளை எனக்கு சீராக்குவாயாக. இன்னி துப்து இலைக்க, நான் உன்பால் தௌபா செய்து மீண்டு விட்டேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று அவர் தௌபா புதுப்பிக்கப்பட வேண்டிய வயதாக 40 வயது இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அதாவது இதிலே நான் 6வதாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம், அதாவது நமது வாழ்வில் முஹாசபா சுய பரிசோதனை என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இரவில் தூங்கச் செல்லும் போது ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி நாம் கொஞ்சம் நம்மிடம் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் நான் ஐவேளை தொழுகையின் ஜமாத்தோடு நிறைவேற்றினேனா? நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்வது, நம்மை நாம் சுய விசாரணை செய்து கொள்வது. இன்று நான் குர்ஆனில் எத்தனை பக்கங்களை ஓதினேன்? இன்று நான் காலை மாலை ஓதக்கூடிய அந்த திக்ருகளை எல்லாம் துஆக்களை எல்லாம் சரியாக ஓதினேனா? ஃபர்லான தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துக்களை எல்லாம் இன்று நான் தொழுதேனா? இன்று நான் துஹாவுடைய தொழுகையை நிறைவேற்றினேனா? இன்று நான் நேற்றை விட இன்று நான் கூடுதலாக செய்த நன்மைகள் என்ன? என்னென்ன நன்மைகளை செய்தேன்? நான் இன்று ஏதாவது பாவங்கள் தவறுகள் செய்தேனா? இப்படி எம்மை நாம் இரவிலே கொஞ்சம் நாம் தூங்குவதற்கு முன்னால் கொஞ்சம் நம்மை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்வது, நமது நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வது, பாவங்களை நாம் குறைத்துக் கொள்வது என்ற இந்த சிறந்த இந்த பண்பை நாம் நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என் அருமை சகோதரர்களே. அடுத்து 7வது அருமையான சகோதரர்களே, அதாவது ஃபிர்அவுனுடைய அழிவு, ஹலாக்கு ஃபிர்அவுன். 10வது நாளுடைய நோன்பை பொறுத்தவரையில் அந்த நோன்பு பல படித்தரங்களை கடந்து வந்திருக்கிறது இல்லையா? அந்த நோன்பு எடுத்தீங்கன்னு சொன்னா எத்தனை படித்தரங்களை கடந்து வந்திருக்கிறது என்றதை பாருங்க. முதலாவது படித்தரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நாளில் மக்காவில் இருக்கும் போது முஹர்ரம் 10வது நாளுடைய நோன்பை நோற்றார்கள். மக்காவிலே நோற்றாங்க நபி அவர்கள். ஏன்னா ஜாஹிலிய காலத்துல குறைஷிகளும் அந்த நாளில் நோன்பு இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல,
அந்த 10வது நாள் தான் கஅபாவுடைய திரையை மாற்றுவார்கள். அந்த நாள் அவர்களிடமும் சிறப்பாகத்தான் இருந்தது. கஅபாவுடைய அந்த புடவை என்ன செய்வார்கள், அந்த திரை அவர்கள் மாற்றக்கூடிய நாளாகவும் அது இருந்தது என்ற ஹதீஸ் புகாரிலே இடம்பெறுகிறது. அப்ப எனவே நபி அவர்கள் மக்காவிலே இந்த நோன்பை நோற்றார்கள். ஆனால் மக்களுக்கு ஏவவில்லை, மக்களுக்கு கட்டளையிடவில்லை. மதீனாவுக்கு வராங்க. மதீனாவில் யூதர்கள் இந்த நாளில் நோன்பு இருப்பதை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களிடம் காரணத்தை கேட்கிறார்கள். நீங்க எதற்காக இந்த நாளில் நோன்பு இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். காரணத்தை கேட்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹு தஆலா அந்த ஃபிரௌனையும் அந்த அநியாயக்கார ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் அல்லாஹ் வெற்றி அளித்த நாள். எனவே நறுமை சகோதரர்களே, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய துஆ, யா அல்லாஹ், எப்படி இந்த அநியாயக்கார ஃபிரௌனையும் அவனது அநியாயக்கார கூட்டத்தையும் அழித்து நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூமின்களுக்கும் வெற்றியை கொடுத்தாயோ, அதே போன்று இந்த பலஸ்தீன் மக்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. அந்த பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கும் நீ வெற்றி அளிப்பாயாக. அநியாயக்கார யூதர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நீ அழிவை கொடுப்பாயாக என்று நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். நறுமை சகோதரர்களே, அப்ப எனவே இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன, அதாவது 10வது நாளுடைய நோன்பை நானும் நீங்களும் ஏன் நோக்கிறோம்? இப்ப நபி அவங்க கேட்கிறாங்க யூதர்களிடம், நீங்கள் ஏன் இந்த நாளில் நோன்பு இருக்கிறீர்கள்? எனவே அல்லாஹ் மூசாவுக்கு வெற்றியை கொடுத்த நாள் இல்லையா, அவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த நாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மூசாவுக்கு உங்களை விட மிக தகுதியுடையவர்கள் நாங்கள் என்று சொன்னார்களா இல்லையா? மிக தகுதியுடைய அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள், அந்த போதனைகளை எல்லாம் திரிவுபடுத்தி விட்டார்கள், அதில் கூட்டல் குறைவெல்லாம் செய்து விட்டார்கள். ஆனால் மூமின்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியிலே பயணிப்பவர்கள், அல்லாஹ் எந்த மார்க்கத்தை கொடுத்தானோ அதை தூய வழியில் எந்த மாற்றம் இல்லாமல் பின்பற்றக்கூடியவர்கள் நாம். எனவே மூசாவுக்கு உங்களை விட தகுதியுடையவர்கள் நாங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே இது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, காலத்தால் எவ்வளவு தொலைவு இருந்தாலும் மூமின்கள் ஈமானால் மிக நெருக்கமானவர்கள். மூமின்கள் ஈமானால் மிக நெருக்கமானவர்கள். குர்ஆன் நமக்கு ஒரு துஆ சொல்லி தருதா இல்லையா, ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானில் லதீன சபகூனா பில் ஈமான். இந்த துஆவுடைய பொருள் என்ன, எம்மையும் ஈமானோடு முன் சென்ற எமது சகோதரர்களையும் மன்னிப்பாயாக. இந்த துஆவை நானும் நீங்களும் கேட்கும் போது இந்த துஆ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை ஈமானோடு மரணித்த அனைவருக்கும் இந்த துஆ போய் சேரும். ஏன், அது ஈமான் அவ்வளவு பலமிக்கதாக, அந்த ஈமானிய பிணைப்பு அவ்வளவு உறுதியானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க இதுல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, இந்த யூதர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையில் முஸ்லிம்கள் இந்த 10வது நாளை நோன்பு இருப்பது எதற்காக? பனு இஸ்ரவேலர்களை மிக அக்கிரமமாக அநியாயமாக அவர்களை கொன்று குவித்த, ஆண் பிள்ளைகளை கொன்று குவித்து பெண்களை உயிரோடு விட்ட அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டதற்காக, நாம் அந்த நாளிலே இந்த வெற்றி கிடைத்ததற்காக நோன்பு இருக்கிறோமே. யூதர்கள் இதை சிந்திக்க வேண்டுமா இல்லையா? நமக்கு வெற்றி கிடைத்ததற்காக, நமக்கு அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனு இஸ்ரவேலர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் கிடைத்த வெற்றிக்காக இவர் முஸ்லிம்கள் இன்னும் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறார்களே. இந்த நோன்பை இப்போது இந்த பனு இஸ்ரவேலர்கள் நோட்கிறார்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அன்று நோற்றார்கள். ஆனால் இதுவரை நாம் அதை செய்து வருகிறோம். எனவே இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தியை உலகத்துக்கு கொடுக்குது. முஸ்லிம்கள் இந்த நாளில் நோன்பு இருப்பது நமக்கு அந்த அட்டூழியக்காரன் ஃபிரௌனிடமிருந்து விடுதலை கிடைத்ததற்காக அல்லவா நோட்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கிறார்களா? அன்பிற்குரியவர்களே, 7வதாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த அந்த விடயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பிருந்தார்கள். எனவே ஒரு மூமினிடத்தில் இந்த நன்றி என்ற பண்பு மிக உயரிய பண்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியுள்ள ஒரு அடியானாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்விதான், உண்மையில் நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கிறேனா, அப்படித்தான் எனது வாழ்க்கை இருக்கிறதா என்ற கேள்வியை நானும் நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வரும்போது அல்லாஹ்வுக்காக நன்றிக்காக ஒரு சுஜூதை செய்வார்கள். நன்றிக்காக ஒரு சுஜூதை செய்வதென்பது நமக்கு மார்க்கம் வழிகாட்டிய ஒன்றாக இருக்கிறது. நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன்ல சூரத்து சாத் அத்தியாயத்தில் ஒரு சஜிதா வருகிறது. இந்த சஜிதா எந்த நபி செய்த சஜிதா? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்த சஜிதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதன்ன தாவூது அன்னமா ஃபதன்னா. தாவூத் அறிந்து கொண்டார், நாம் சோதிக்கப்பட்டு விட்டோம் என்று அறிந்தபோது ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு,
ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி வஹர்ர ராகிஅன் வ அனாப், அவர் அப்படியே சுஜூத்ல விழுந்தார் என்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த இடத்துல நாமும் சுஜூத் செய்கிறோம். இது தொடர்பான ஒரு ஹதீஸை நீங்கள் நசாயில பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த சஜிதா இருக்கிறதே, அவங்க செய்தது தௌபாவுக்காக. அவங்க செய்ததற்காக தௌபாவுக்காக அந்த சஜிதாவை செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வனஸ்ஜுதுஹா ஷுக்ரா, நாம் அந்த சுஜூதை அங்கு செய்வது நன்றிக்காக. என்ன நன்றி அங்க இருக்குது? அங்கு நாம் அந்த சுஜூதை செய்வது நன்றிக்காக. அப்ப என்ன நன்றி? அப்ப அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தௌபாவுக்கு அருள் புரிந்தானா இல்லையா? தௌபா செய்வதற்கு தௌபாவுக்கு அருள் புரிந்து அவர் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? அப்ப அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாம் அந்த சுஜூதை செய்கிறோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். எனவே எவ்வளவு ஒரு பிணைப்பு நபிமார்களோடு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நபி அவங்க அஹமதுல சொல்றாங்க ஒரு துஆவை, இதுதான் ஒரு மிகச் சிறந்த, அதாவது அனைத்தையும் உள்ளடக்கி விட்டு ஒரு சிறந்த துஆவாக நபி அவங்க ஒரு துஆவை சொல்லி தராங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும், நாம் ஃபர்லான தொழுகையுடைய இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓத வேண்டிய ஒரு சிறந்த துஆ. இது நபி அவங்க இந்த ரிவாயத்தில் எப்படி சொல்றாங்கன்னா, இதை நீங்க பொதுவாக ஓத வேண்டிய ஒரு சிறந்த துஆவாக சொல்றாங்க. அதாவது நீங்க துஆல முயற்சிக்கிறதாக இருந்தா, துஆல பிரார்த்தனையில நீங்க ஒரு ஈடுபாடு காட்டுவதாக இருந்தால், முயற்சிப்பதாக இருந்தால் இந்த துஆவை செய்யுங்கன்றாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக என்ற துஆவை நாம் அதிகம் கேட்க வேண்டிய துஆக்கள் ஒன்றாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, 8வது விடயம் இந்த தலைப்புல அந்த ஆசுரா நோன்பு கடந்து வந்த பாதை என்ன என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். அதுல முதல் விடயம், மக்காவில் இந்த நோன்பு ஆரம்பத்தில், அதாவது ஜாஹிலிய கால அந்த குறைஷிகளும் நோற்ற ஒரு நோன்பு, நபியவாக அந்த நோன்பை நோற்றார்கள், அங்கு ஏவவில்லை. மதீனாவுக்கு வந்து யூதர்கள் நோட்பதை பார்க்கிறார்கள். அப்போது நபி அவர்களும் அந்த நோன்பை நோற்று சஹாபாக்களுக்கு அதை நோக்குமாறு ஏவினார்கள். அதை நோக்குமாறு ஏவினார்கள். அந்த நோன்பு என்னது? கடமையாக ஆக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நபி அவர்கள் அந்த நோன்பை நோற்றார்கள் மதீனாவில், அந்த நோன்பை நோக்குமாறு ஏவினார்கள். எந்த அளவுக்குண்டா, மதீனாவில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் தோழர்களை அனுப்பி சொல்கிறார்கள், இன்று யாரெல்லாம் காலையில நோன்போடு இரவில்லையோ எஞ்சி இருக்கக்கூடிய நாளை நோன்போடு நிறைவு செய்யட்டும் என்று அறிவிப்பு செய்கின்றார் அளவுக்கு அந்த நோன்பு கடமையாக இருக்கிறது. அப்ப ஹிஜ்ரி 2வது வருடம் ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்டவுடன் இந்த நோன்பு சுன்னத்தாக்கப்படுகிறது. எனவே அங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஒரு 2 வருடங்கள் தான் அந்த நோன்பு கடமையாக இருக்கு. 2வது வருடம் நோன்பு ரமதான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டவுடன் அந்த நோன்பு சுன்னத்தாக்கப்படுகிறது. இதுதான் அந்த நோன்பு கடந்து வந்த படித்தரங்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதாவது 9வது விடயமாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு எப்போதும் வெற்றி அளிப்பான், மூமின்களுக்கு உதவக்கூடியவனாக இருக்கிறான், மூமின்களை பாதுகாப்பான், மூமின்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது, அவர்களுக்குத்தான் சிறந்த இறுதி முடிவு இருக்கிறது. எவ்வளவுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மக்களும் துன்பங்களை சந்தித்தாலும், ஃபிரௌனுடைய அட்டூழியங்களை சந்தித்தாலும் அல்லாஹ் இறுதியில் வெற்றியை அவர்களுக்குத்தான் கொடுத்தான். எனவே அந்த அடிப்படையில் ஈமானுக்கும் மூமின்களுக்கும் தான் சிறந்த வெற்றி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அருமை சகோதரர்களே, இவ்வளவு ஒரு சிறப்பான நாளை ஷியாக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த முஹர்ரத்துடைய 10 நாட்களை அவர்கள் ஏதோ கவலையாக அவர்களுடைய பிதத்தான சடங்கு சம்பிரதாயங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிதத்துகளிலிருந்து நானும் நீங்களும் விலகிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே நறுமையான சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு இவ்வாறு வழிகாட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த ஒரு மௌத்து செய்தி வருகிறது, அந்த செய்தியின் போது ஒருவன் தனது ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான், தனது கன்னத்தில் அரைந்து கொள்கிறான், ஜாஹிலிய வார்த்தைகளை சொல்கிறான் என்றால் இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். இவர்கள் நம்மை சார்ந்தவர்களாக மாட்டார்கள். எனவே ஒரு மௌத்து செய்தி என்று சொன்னாலே கண்களிலிருந்து கண்ணீர் வடிப்பதற்கு மட்டும்தான் மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்கு, ஒப்பாரி வைப்பதற்கு அனுமதி கிடையாது. அதிலும் 3 நாட்கள் தான் கவலையோடு இருக்கலாம், அதன் பிறகு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிவிட வேண்டும் என்றதெல்லாம் மார்க்க வழிகாட்டல். இவற்றையெல்லாம் மீறி என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு அடித்துக் கொள்கிறார்கள், இரத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள், வெட்டிக் கொள்கிறார்கள்.
இதெல்லாம் இஸ்லாமிய வழிகாட்டல் கிடையாது. இது தெளிவான வழிகேடு. இப்படியான பிதஅத்துகள்ல அதாவது நாம் என்ன செய்திடக்கூடாது, அகப்பட்டு விடக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த பிதஅத்துகள் நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தியோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.